நாணய வியாபாரிகள் சார்பாக ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் கண்காட்சி நடைபெறும். இதில் 200-300 வருட நாணயங்கள் காட்சிக்கு வைக்கப்படும். கலெக்டர்ஸ்கள்லாம் வந்து வாங்கிப்பாங்க. இங்கே அது கலெக்ஷன் இஸ் அன் ஹாபி, இன்டர்நேஷ்னல் ஹாபி. அது இங்கே வந்து மோஸ்ட்லி இந்தியன் காயின்ஸும் கிடைக்கும், ஃபாரின் காயின்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னாக்கா டீலர்ஸ் கிட்ட இருந்து நம்ம கிட்ட மிஸ்ஸிங் இருக்கிற காயின்லாம் நமக்கு வந்து எல்லாம் கிடைக்கும். அதனால வந்து நானும் ஒரு கலெக்டர், கிட்டத்தட்ட 40 வருஷமாக கலெக்ட் பண்ணுறதுனால எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது காயின்ஸை பற்றி. இந்த மாதிரி கலெக்ட் இங்கே வரும்போது நம்மக்கிட்ட இல்லாத காயின்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். நீங்கள் வந்து இப்போ இத்தனை வருஷம் கலெக்ட் பண்ணுறீங்க, ஸோ அதில் எந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் காயின்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதோட வேல்யூஸ் இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் காயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிமானிட்டைசேஷன்ன்றதெல்லாம் இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிமானிட்டைசேஷன்லாம் முதல்ல 1830 நடந்திருக்கு. முதல்ல தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து காசு பணம் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து காசு பணம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த காசு பணம்னாக்கா நீங்கள் இப்போ ஆச்சரியப்படுவீங்க. ஒரு ரூபாய்க்கு வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து 960 காசு வரும். ஒரு ரூபாயை வந்து 960 பிரித்து வச்சிருந்தாங்க. அதை வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க, அதாவது எப்படி வரும்னாக்கா 80 காசு ஒரு ரூபா, 12 ரூபா ஒரு பணம் அப்படிம்பாங்க. நம்ம இப்போ பணம் சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து முதல்ல இருந்த பேர். அங்கேருந்து தான் இப்போ நம்ம பணம்னு சொல்றோம். ஒரு பணம்ன்றது வந்து 80 காசு, 12 ரூபா, 12 ரூபால வந்து 80 காசு, 960 பாகமா பிரிச்சிருந்தாங்க ஒரு பணத்தை. பணம்ன்றது அந்த காலத்துல தங்கத்துல வந்தது. இது வந்து ரூபா வந்து வெளியில இருந்தது, பணம் வந்து தங்கத்துல இருந்தது. இதை வந்து மாத்திட்டாங்க 1830 வந்து இதை என்ன பண்ணாங்க, அணா சிஸ்டமா மாத்திட்டாங்க. ஒரு அணால வந்து ஒரு ரூபாயை 192 பங்கு ஆக்கிட்டாங்க. ஒரு அணாவை 192 பங்கு ஆக்கிட்டாங்க. அப்ப என்ன வந்தது அப்படின்னாக்க, ஒரு ரூபாய்க்கு 16 அணா. அதனால தான் 4 அணா, 8 அணா, 16 அணா இன்னி வரைக்கும் வழக்கத்துல ஏன் இருக்குன்னாக்க 1/4 ஆஃப் ரூபி, 16 அணா வந்து ஒரு இது. அதுக்கு அதை வந்து 192 பங்கு ஆக்கினாங்க. அதாவது ஒரு காசுன்றது எவ்வளவு, ஒரு ரூபாயில 960 பங்கு. இது வந்து ஒரு ரூபாய்க்கு 192 பங்கு ஆக்கினாங்க அனால. அப்போ அதனால தான் இப்பெல்லாம் முன்ன காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னாக்க என்ன மீனிங்னா, காசு தான் லோயஸ்ட் பார்ட். அதனால தான் ஒரு காசு கூட பணம் இல்லை அப்படிம்பாங்க. அப்புறம் இந்த அணா சிஸ்டம் வந்த உடனே அந்த சின்ன பார்ட் 1/192 வந்து தம்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு தம்படிக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், அப்புறம் நயா பைசா வந்தது, நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லைங்க. இப்போ 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லைன்றாங்க. ஏன்னா 1 ரூபா தான் இன்னைக்கு லீஸ்ட் கரன்சி. அதனால தான் அந்த லீஸ்ட் கரன்சியை வச்சு தான் எல்லாம் வந்து இந்த லாங்குவேஜ் வருது. 1 ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்ற இது வருது. ஸோ முதல் மானிட்டைசேஷன் 1837, அடுத்தது 1957 காயின்ஸ்ல. 1947 டிமானிட்டைசேஷன் நடந்தது நோட்ஸ். அப்போ 5000 10,000 நோட் இருந்தது. அப்புறம் 1977 மொராஜி தேசாய் வந்து 1000 ரூபா நோட்டெல்லாம் விட்ரா பண்ணாரு. அந்த 1000 ரூபா நோட்லாம் இன்னைக்கு 30,000 ரூபா 40,000 ரூபா கிடைக்கிறது கஷ்டம். இப்போ விட்ரா பண்ண காயின்ட் வந்து 30,000 ரூபா 40,000 ரூபாய்க்கு கிடைக்காது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து டிமானிட்டைசேஷன் இப்போ 2016 நடந்தது. இந்த 2014 டிமானிட்டைசேஷன் அப்போ வந்து திடீர்னு சொல்லும் போது 500,000 இருக்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு இது இருந்துச்சு, இதை மாற்றணும், இது பண்ணணும்னு கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் வந்து டிமானிட்டைசேஷன் நடக்கும்போது அது எப்படி இருந்துச்சுன்னா வேல்யூ இல்லை. இந்த வாட்டி கஷ்டன்றது வந்து மக்கள் பயந்தது. மெயினா வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சுவலா கவர்மெண்ட் வந்து எப்போதுமே டிமானிட்டைசேஷன் 77 பண்ண போது கூட பேங்க்ல போட்டு பணத்தை எடுத்துக்கோன்னு தான் சொன்னாங்க. இப்பவும் பேங்க்ல போட்டு பணத்தை எடுத்துக்கோன்னு தான் சொன்னாங்க. ஆனா மக்கள் இந்த வாட்டி ரொம்ப பயந்துட்டாங்க. மெயினா என்னன்னாக்க பயந்துட்டாங்க. இப்ப 500 ரூபான்றது வந்து சர்வ சாதாரணமா போனதுனால ஒரு ஏழைங்க கிட்டையும் இருந்தது. அதனால வந்து அவங்க பயந்தாங்க. ஆனா 1977 பண்ணும்போது 1000 ரூபா நோட்டுன்றது பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட தான் இருக்கும். அதனால அவங்க பேங்க்ல போட்டு எடுத்துட்டாங்க. இந்த சிக்கல் தெரியல. காமன் மேன்ட்டே இல்ல 1000 ரூபாலாம். இப்ப காமன் மேன்ட்டே 500 1000 இருந்ததுனால எல்லாம் பயந்ததுனால தான் இது நடந்ததே தவிர கடைசி வரைக்கும் அவங்க கொடுத்தாங்க. இப்ப கூட 2000 ரூபாய் டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க 2022. இப்ப கூட ரிசர்வ் பேங்க்ல போய் கொடுத்தா பைசா கொடுத்துருவாங்க. சோ அதனால கவர்மெண்ட் வந்து எப்போதுமே வந்து நீ பைசா கொடுத்து வாங்கிக்கோன்னு தான் சொல்றாங்க. மக்கள் தான் பயப்படுறாங்க. மக்கள் இதெல்லாம் பயத்தினாலையும் அறியாமையினாலையும் வருதுதான். எப்போ டிமானிட்டைஸ் பண்ணாலும் அந்த பணத்தை கவர்மெண்ட் திருப்பி கொடுத்துருவாங்க. நிறைய காயின்ஸ் பாத்தீங்கன்னா அந்த விக்டோரியா மகாராணி அவங்க காலத்துல உள்ள போர்ச்சுகீஸ் அந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கரன்சில பாத்தீங்கன்னா அந்த காந்தி தாத்தா அது எப்பல இருந்து இருந்துச்சு? அதாவது கமாமரேட்டிவ் காயின்ஸ், கமாமரேட்டிவ் நோட்ஸ் இருக்கு. கமாமரேட்டிவ் நோட்ஸ் வந்து வெறும் காந்திக்கு மாத்திரம் தான் போட்டாங்க. 1969
காந்தி பின்னாடி பகவத்கீதை படிக்கிற மாதிரி போட்டாங்க. அப்போ வந்து 20 ரூபா 50 ரூபா கிடையாது. அதனால 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா இது அஞ்சுத்துலயும் பாத்தீங்கன்னாக்க காந்தி படிக்கிற பகவத்கீதை படிக்கிற மாதிரி பின்னாடி நோட் இருக்கும். அது பின்னாடி காந்தி, முன்னாடி காந்தி கிடையாது. அப்புறம் இந்த முன்னாடி காந்தி வருது வந்து 1985க்கு அப்புறம் தான் வர ஆரம்பிச்சது. ரங்கராஜன் கவர்னரா இருக்கும்போது வர ஆரம்பிச்சது. சி ரங்கராஜன் கவர்னரா இருக்கும்போது இந்த காந்தி போட்டு வர ஆரம்பிச்சது. எல்லா நோட்லயும் 2, 5, 10, 20 அப்பதான் 500 முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. முதல்ல வந்து ஏன்னா 100ன்றது நிறைய தேவைப்படுதுன்றதுனால 500 ரூபா நோட் அப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1000 ரூபா நோட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சார் இப்போ இந்த ஏரியாவில் வந்து கன்வர்ஷன் நடக்கிறதுக்கும் நான் ரீசன்ஸ் இது நீங்க பாத்தீங்கன்னா இது நம்ம இந்த மின்ட் ஏரியாவுக்கு வந்து ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இருக்கு. அதாவது வெள்ளக்காரங்க இங்க வந்தபோது இந்த இடத்துல தான் இந்த ஏரியாலாம் வந்து நவாபோட கண்ட்ரோல்ல இருந்தது. அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் அவங்க வந்து கப்ப கட்டணும் இவருக்கு இங்க வியாபாரம் பண்றதுக்கு. அதுக்கு வந்து இங்க அந்த வெள்ளியில மாத்தி இதை பண்றவங்க எல்லாம் இங்க தான் இருந்தாங்க. அவங்கள வந்து சவுகார்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த ஏரியாவுக்கு சவுகார் பெட்னு பேரு. இந்த ஏரியால தான் மின்ட் ஸ்ட்ரீட் அங்க இருக்கிறதுல இப்பவும் ஒரு மின்ட் இருக்கு. தங்க சாலையில வந்து ஒரு மின்ட் இருக்கு. அது இப்போ வந்து கவர்மெண்ட் பிரஸா இருக்கு. இங்க முதல்ல காயின்ஸ் எல்லாம் அடிச்சிருந்தாங்க. 1870லயே நிறுத்திட்டாங்க. 1870லயே நிறுத்திட்டாங்க. ஆனா முதல்ல வந்த 100 ரூபா நோட்டு மாத்திரம் சென்னை மின்ட்ல அடிச்சாங்க. பெருசா இருக்கும், அது ஃபாப்டா நோட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த 100 ரூபா நோட்டை மாத்திரம் கொஞ்சம் அடிச்சாங்க. அதை தவிர இது அடிக்கிறது இல்லை. இதுல இருக்கல இது வந்து அதனாலதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க நாணயம் அண்ட் ரூபா சம்பந்தப்பட்டது இந்த இடத்துல எக்கச்சக்கமா நடக்கிறது. என்னன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 200 வருஷம் பின்னணி இருக்கிற இடம் இது சவுகார்பேட்டுங்கிறது. இதனாலதான் இதுக்கு சவுகார்னு வந்தது. இந்த ஏரியாக்கு சவுகார்பேட்டு.